வாங்க மேடம். வாங்க. மேடம் என்ன பாக்குறீங்க? அட வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. என்னப்பா இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இந்த போட்டி இருங்க. இங்கதானே போட்டி நடக்குது? ஆமாங்க. நாங்க லேட்டா வந்துட்டோமோ? அப்படிலாம் இல்லைங்க. போட்டி ஆரம்பிக்க இன்னும் 2 மணி நேரம் ஆகும். நீங்க ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. ஏதாவது போட்டியை பத்தி தகவல் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரியா? வாங்க, உள்ள வாங்க. சாவி வாங்கி தரேன், வாங்க. வாங்க. சார், கண்டஸ்டன் வந்துட்டாங்க. கீ கொடுங்க. நேம் என்ன? நேமா சரவணன். ஓகே மேடம், யுவர் குட் நேம் ப்ளீஸ். சந்தியா. ஓ, நைஸ் நேம். சரவணன் சந்தியாவா? சரவணன் அண்ட் சந்தியா. இந்தாங்க. அண்ணே, இது என்ன ஏடிஎம் கார்டா? ஏடிஎம் கார்டா? யோ, ரூம் கீ அதான். மேடம், நீங்க வாங்கிக்கோங்க. ரூமுக்கு போங்க. வாங்க போலாம். சீக்கிரம் போங்க, டைம் ஆகுது. இமிடியேட்லி, இமிடியேட். ஓகே. போங்க சீக்கிரம். சீக்கிரம் வாங்க. ஐ சே இமிடியேட். என்ன லுக்? இமிடியேட். இவங்கலாம் ஊர்ல இருந்து கட்டப்பைய தூக்கிட்டு வந்துட்டாங்க. இவெல்லாம் ஜெயிச்சு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஐயோ, என்னங்க இருட்டா இருக்கு? என்னங்க கார்டு சொன்னா லைட் எரியுது? சூப்பர். கொடுங்க. ஏங்க சூப்பரா இருக்குங்க. ஐயோ செம்ம. பெட்டு ஏங்க, ரூம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? என்னங்க நீங்க செம்மையா இருக்கு. ஐயோ, என்னங்க இது? பாத்ரூமை திறந்து போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே தெரியுது. அது அது ஒரு ஃபீல். ஐய பீலிங்க. ஐயா ச்சே, பாத்ரூம் போறதப்ப யாராவது பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? என்ன பேசுறீங்க? முதல்ல இந்த பெட்ஷீட் எடுத்து மூடு. ஏங்க அதெல்லாம் எதுவும் பண்ண கூடாதுங்க. அங்க ஏதாவது ஸ்கிரீன் இருக்குங்க. என்னமோ சொல்றீங்க போங்க. ஏங்க, ஒரு அடுப்பும் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்ததுன்னு வைங்களேன், அப்படியே சமையல் பண்ணிட்டு ஒரு சின்ன குடும்பமா இங்க வாழ்ந்துடலாம் போலயே. இங்க வந்து சமையலை பத்தி தான் யோசிப்பீங்களா? கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. ஏங்க, அதுக்காக தானங்க வந்தோம். அதெல்லாம் கீழே போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? சரி. ஏங்க ஏங்க இங்க வாங்க. டிவி. அட வாங்க. என்னங்க தானாத்த இருக்குது? வாவ், இங்க பாருங்க, சென்னை மாநகராட்சிய. செம்மல. ஐயோ, செம்ம அழகா இருக்கு. ஆமாங்க, செம்மையா இருக்குல்ல. ஏங்க, நம்ம அந்த இடத்துக்கு போலாமாங்க? ஏங்க, அந்த வழியா தானே நாம வந்தோம், மறந்துட்டீங்களா? சரிங்க, இன்னொரு வாட்டி போயிட்டு வருவோமே. ஏங்க, சென்னையில இந்த மாதிரி பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாத்துருவோம். ஏங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தாங்க. இந்நேரம் தென்காசியில ஜாங்கிரி போட்டுட்டு இருக்கிறவன இப்படி ஒரு இடத்துக்கு கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எந்த கை? இந்த கையா இல்ல இந்த கையா? ரெண்டும் தான். இப்படியே உங்க கையை பிடிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க? இடத்துல இல்லைங்க சந்தோஷம், கூட யார் இருக்காங்கன்றதுல தான் இருக்கு. இந்த நேரத்துல ஐ லவ் யூன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஆனா கூச்சமா இருக்கே. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? எப்பவும் கடலை மாவு, பூந்தி, மிச்சர்னு இருக்கிறவன இன்னொரு உலகத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எப்படிங்க பிடிக்காம இருக்கும்?
இன்னும் கொஞ்ச நேரத்தில் கீழே போட்டியில் கலந்துக்கணுமே நினைக்கும் போது தான் பயமாக இருக்கு. பயப்படாதீங்க, தைரியமா இருக்கணும். ம். என் புருஷன் என்னைக்குமே பயப்படக்கூடாது. போட்டியில கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஐயோ, யாருங்க? ஐயோ, சாரி, போட்டிக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீங்க போய் யாருன்னு பாருங்க. சரி. ஏங்க 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 ம். இந்த பாத்ரூமை மறைக்கணுமே. அது நான் இந்த பெட்ஷீட் பாத்துக்கிறேன். வேணாம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. நான் பாத்துக்கிறேன், உள்ள ஏதாவது இருக்கும். அப்படியா? நீங்க போய் கதவு தருங்க, போங்க. கதவை நல்லா பூட்டிக்கோங்க. ம். ம். இமிடியட் இமிடியட் மேன். டேய் போடா. போடா. என்ன இவன் நம்மள மதிக்கவே மாட்டான்? ஒருவேளை அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதோ? ச்சே. ஹாய் गाइस, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, சூப்பர். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்துலாம் வந்திருக்கீங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிலாம் வந்திருக்கீங்க. இது எந்த மாதிரி காம்படிஷன்ங்கறத தாரா நீ சொல்லுமா? உலக அளவுல உங்க எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய the great cooking competition 2021க்கு கண்டஸ்டன்ஸா வந்திருக்க உங்க எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறோம். The great cooking competition 2021 ஓட rules and regulations என்ன and இந்த இதுல யார் யார் செலக்ட் ஆகுறீங்க, செலக்ட் ஆயிட்டு யார் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறீங்க and எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நிறைய ஷெஃப்ஸும் இந்த ஷோக்கு வர போறாங்க. So let's welcome our four beautiful chefs on stage. Okay, judges எல்லாம் கரெக்ட்டா பிளேஸ் ஆயிட்டாங்க. அடுத்து யாரு? நம்ம contestants. அவங்க பிளேஸ்ல வந்துட்டு அவங்க நேம் போர்ட் ஸ்டிக் ஆயிருக்கு. சோ கரெக்ட்டா அவங்க பிளேஸ்ல போய் இடம் பிடிச்சுக்கோங்க. ஏங்க ஏங்க தைரியமா போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். என்னங்க யோசிக்கிறீங்க? உங்க கடைக்கு வர ஒவ்வொரு கஸ்டமர்ஸையும் நினைச்சு பாருங்க. அவங்க வீட்ல என்ன விசேஷனாலும் உங்ககிட்ட பலகாரம் வாங்கினா நல்லா இருக்கும்னு ஒரு ஊரே உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கு. அதுக்காகவாது நீங்க இதுல தைரியமா கலந்துக்கணுங்க. கரெக்டு தாங்க. அத்தனை பேர் என்ன நம்புறாங்க. உங்க நம்பிக்கையை இத்தனை வருஷமா காப்பாத்திருக்கேன். அதே மாதிரி உங்க நம்பிக்கையும் அம்மா நம்பிக்கையும் நான் காப்பாத்துவேங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. சோ எல்லா கண்டஸ்டன்ட்டும் சீக்கிரம் வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. contestants எல்லாரும் உங்களோட valuable things ஆன phone, purse இது எல்லாத்தையும் உங்க கூட வந்திருக்கவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஏங்க வாங்க. ஓகே, இது வந்து முதல் ரவுண்ட் தான்.
இந்த ரவுண்ட்ல வந்து ஒரு 15 பேரை நாங்க செலக்ட் பண்ண போறோம். ஆக்சுவலா ஜட்ஜஸ் வந்து டேஸ்ட் பண்ணி அவங்க தான் செலக்ட் பண்ண போறாங்க அந்த 15 பேரை. அதனால உங்க கவனம் ஃபுல்லா உங்க லட்சியத்துல தான் இருக்கணும். ஓகேயா? So first round என்னன்னா டேபிள் மேல ஒரு கவர் இருக்கு. அந்த கவரை எல்லாரும் ஓபன் பண்ணி பாருங்க. எல்லாரோட கவர்லயும் பணம் இருக்கா? அதான் உங்க பேட்டா நினைச்சு எடுத்துட்டு போயிடாதீங்க. வெயிட் பண்ணுங்க, சொல்லுவாங்க. இந்த பணத்தை நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம ஹோட்டலுக்கு கீழ இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நீங்க இப்போ சமைக்கக்கூடிய டிஷ்க்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்துடணும். And அந்த பொருட்களை வச்சு யாரு எந்த கண்டெஸ்டன்ட் அதிகமான டிஷ்ஷஸ் சமைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர்ஸ். அதிகமா செய்றோம் அப்படின்ன உடனே யார் அதிகமா டிஷ்ஷஸ் செஞ்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னர்ஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. யாரு எவ்வளவு டிஷ்ஷஸ் செஞ்சாலும் எந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியா இருக்கோ அவங்க தான் வின்னர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெறும் சமையல் மட்டும் இல்லாம யார் யார் எவ்வளவு சிக்கனமா இருக்கீங்க அண்ட் வாங்கின பொருட்களை எப்படி வீணடிக்காம யூஸ் பண்றீங்க அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்டும் கூட. சோ உங்களுக்கு கொடுத்த பணத்தை எடுத்துட்டு நீங்க எல்லாருமே இப்போ கண்டெஸ்டன்ட்ஸ் மட்டும் தான், கூட வந்தவங்க கிடையாது. ஓகேயா? சரி, எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, எல்லாரும் சீக்கிரமா கிளம்புங்க. மேடம் மேடம் ஒரு சின்ன ஹெல்ப் மேடம். என்ன ஹெல்ப்? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மேடம். பணம் இருந்தா ஹெல்ப் பண்ணுங்க மேடம். பணமா? இப்போ என்கிட்ட பணம்லாம் இல்ல பிரதர். மருந்து வாங்க கூட பணம் இல்ல மேம். முடிஞ்சா கொடுங்க மேம். இல்ல பிரதர், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணனும்னு தோணுது, ஆனா இப்போ என்கிட்ட பணம் இல்ல. என்கிட்ட இப்ப இருக்கிறது ஹோட்டல்ல கொடுத்த பணம். நாங்க எல்லாரும் ஒரு போட்டிக்கு வந்திருக்கோம். மேடம் மேடம் உங்களால நினைச்சா முடியும் மேடம். பிரதர் ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்சம் மேடம் 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 ஒரு சின்ன உதவி மேடம். மேடம் டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். ஏங்க இந்த பால் எங்க இருக்கும்? பால் அதோ அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கு சார். இங்கயா? அண்ணா அண்ணா என்னப்பா? அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. இருங்க. யார் நீங்க? என்ன உதவி? அம்மா, எங்க அம்மாண்ணா ஹாஸ்பிட்டல்ல. அம்மா என்ன ஆச்சுங்க உங்க அம்மாக்கு? அவங்களுக்கு உடம்பு முடியலண்ணா. மருந்து வாங்க கூட காசு இல்லைண்ணா. நீங்க தானே ஹெல்ப் பண்ணணும்ண்ணா. ஒரு 100-150 இருந்தா கூட பரவாயில்லண்ணா. மருந்து வாங்க உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எங்க அம்மாவை காப்பாத்துங்கண்ணா. உள்ள எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேண்ணா, யாருமே ஹெல்ப் பண்ணலண்ணா. நீங்களாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எங்க அம்மா கூட யாருமே இல்லைண்ணா. சரி நீங்க ஆடாதீங்க. என்கிட்ட வேற பணம் இல்ல. இத வச்சுக்கோங்க, 500 ரூபாய் கொடுத்துருக்கேன். உடனே போய் உங்க அம்மாவுக்கு மருந்து மறக்கவே மாட்டேன்னா. ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்க போங்க. தேங்க்ஸ்ண்ணா. போங்க. Thank you.
எல்லார் கையிலயும் இருக்கிற பொருளை பார்த்தா அவரே நிறைய வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன இவர் இவ்வளவு கொஞ்சமா வாங்கிட்டு வந்திருக்காரு? எப்படியும் 8ல இருந்து 10 ஐட்டமாவது செய்ய சொல்லிருக்காங்க. இதுல எப்படி அவ்வளவும் செய்ய முடியும்? ஏன் இவ்வளவு கம்மியா வாங்கிட்டு வந்திருக்காரு? ஏங்க, என்ன என்ன ஆச்சு? பொருள் எல்லாம் கம்மியா இருக்கு. போட்டி ஆரம்பிக்கலாமா? எல்லா கண்டஸ்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சோ எவ்வளவு பார்த்து பார்த்து சமைக்கணுமோ அவ்வளவு பொறுமையா டேஸ்டியா சமைங்க. ஏன்னா இந்த ரவுண்ட்ல இருந்து 15 பேர் மட்டும் தான் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆக போறீங்க. சோ your time starts now. இவர் நிதானமா கவனமா தான் சமைக்கிறாரு. அது பிரச்சனை இல்ல. ஆனா ஏன் இவ்வளவு கம்மியா வாங்கிட்டு வந்திருக்காருன்னு புரியலையே. எப்படி இதை வச்சு நிறைய டிஷ் பண்ண போறாருன்னு தெரியல. ஐயோ, ஃபர்ஸ்ட் ரவுண்டே என்ன ஆக போதோ? ஹாய் மேம். Hi. என்ன எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. என்ன எத்தனை டிஷ் பண்ணிருக்கீங்க? அங்க 3 இருக்கு. Wow, இங்க ஏய், பேபி இங்க கார்ன் பாரு. சூப் இருக்கு. இப்படி வா தாரா. 1 2 3 டிஷ் பண்ணிருக்காங்க. மூணு இவங்க dish தான் பண்ணிருக்கீங்களா? ஹா, இருக்குதுல நீங்க தான் அதிகமா பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேபி கார்ன் சூப். பேபி கார்ன் சூப்பா? இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கு 3 டிஷ் செஞ்சுட்டாங்கப்பா. சரி ஓகே, அப்படியா? போங்க போங்க. வெரி குட். இதே ஸ்பீட்ல போங்க. ஓகே. இவர் என்ன பண்றாரு? சரவணன், நீங்க ஏன் இவ்ளோ கம்மியான பொருட்களை வந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இத வச்சு எவ்வளவுதான் சமைக்க முடியும்? இல்லைங்க. நாங்க சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா? சரி பண்ணுங்க. பண்றேங்க. அது வந்து கீழே என்னால சரி, ஓகே ஓகே, டைம் ஆயிட்டே இருக்கு. நீங்க சீக்கிரம் சமைங்க. சரி ஓகே, சரி சீக்கிரம். சீக்கிரம். சரி. இமிடியேட். டேய் போடா. போடா வா. இன்னும் கொஞ்சம் விட்ட மான போயிடும் போல இருக்கே. ஐயோ, இவங்களும் ஏன் கம்மியா வாங்கியிருக்கீங்கன்னு கேக்குறாங்களே. போச்சு. அப்ப இந்த ரவுண்ட்ல செலக்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் 5 minutes மட்டும் தான் இருக்கு. சோ எல்லாரும் சீக்கிரமா சமைங்க. and உங்களோட ஃபுட்ட வந்து நீட்டா பிரசன்ட் பண்ணி வைங்க. ஐயோ. கடவுளே. வீட்ல இருந்து கால் பண்றாங்க. பாவம், அங்கேயும் எல்லாரும் டென்ஷனா தான் இருப்பாங்க. இப்ப பேசவும் முடியாது. ஒரே சத்தமா இருக்கு. வேண்டாம், நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஐயோ, வெறும் 2 டிஷ் தான் செஞ்சிருக்காரு. ஏன் இப்படி பண்ணாரு? என்னாச்சுன்னே தெரியலையே. 5 4 3 2 1 Step out. வணக்கங்க. வணக்கம். உங்க பேர் என்ன? சரவணன். ம். என்ன 2 டிஷ் தான் செஞ்சிருக்கீங்க? இவர்தான் நீங்க சொன்ன கண்டஸ்டன்டா? ஆ. ஆமா சார், அது இவர்தான். ஓ. நீங்க ஏன் கம்மியா பொருட்கள் வாங்குனீங்க? பணம் பத்தலையா உங்களுக்கு? ஆமாங்க, அது வந்து பணம். இல்ல, மத்தவங்களும் அதே பணத்துல நிறைய பொருட்கள் வாங்கி நிறைய டிஷஸ் பண்ணிருக்காங்க. உங்களால ஏன் அது பண்ண முடியல? அது சரிதாங்க. ஆனா நான் கடைக்கு போனப்போ ஒருத்தர் அம்மாவுக்கு முடியலன்னு மருந்து வாங்க பணம் கேட்டாங்க. சோ போட்டிக்கான பணத்தை யாருக்கோ கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க.
இது எனக்கு ரொம்ப முக்கியமான போட்டி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒருத்தரோட உயிர் வாழ்க்கையை விட போட்டி முக்கியம் இல்லைன்னு தோணுச்சு, அதான் கொடுத்தேன். உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது சரவணன். ஆனா இது போட்டி. இங்க நல்லா சமைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பரிசே தவிர நல்ல மனசு உள்ளவங்களுக்கு இல்ல. Here's the food.